நாங்கள் இப்போ இந்த காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த காலிஃப்ளவரை வெட்டி வச்சுட்டு பீஸ் வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் பீஸ் வெட்டி வச்சுட்டு இப்போ நாங்கள் வேக போட்டுக்கிறோம். இதுதான் அதில் இருக்க புழு செத்து தண்ணிக்குள்ளேருந்து வந்துடும். அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு அந்த இதை நம்ம போட்டுக்கலாம். விட்டுங்க, இஞ்சி பூண்டை வெட்டுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் கொஞ்சம் வெளியே இருக்குமா, அந்த அதில் இருக்க காலிஃப்ளவர் தான் புழு இருக்கும். அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம தண்ணி வடிச்சிடணும். இப்படி தான் நாங்கள் வடிப்போம். தண்ணி இப்போவே எங்களுக்கு வாசனை வந்துட்டு. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்க, இதான் எவ்வளோ பீஸ் இருக்கு பாருங்க. ஒரு காலிஃப்ளவர். நாங்கள் மகாராஷ்டிராவில் ஹிந்தி பேச மாட்டோம், தமிழ் தான் பேசுவோம். மகாராஷ்டிராவில் காலிஃப்ளவர் வந்து 30 ரூபா ஒரு காலிஃப்ளவர். இந்த மாதிரி துண்டு வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை போட்டு இடிங்க. அவ்வளோதான். இடிங்க அப்படி, அவ்வளோதான். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வைத்து அடிது. ரொம்ப சத்தம் கேட்குது. நல்லா வாசனை அடிக்கி எல்லாம் கையெல்லாம் தொட்டு பார்க்குறான்னு பாருங்க. தொட்டு பார்க்கல, சும்மா நீ சத்த போடாம தேவைதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை காலிஃப்ளவருக்கு மேலே வச்சிருங்க. அப்படியே எங்கள் அம்மா இப்போதைக்கெலாம் சுட்டே தந்ததில்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது. நல்லா இருக்குமா இல்லையாட்டு. என்ன மசாலா இதை மொத்தமாக முடிஞ்சிடலாமா? மொத்தமாக செஞ்சிடலாமா? மகாராஷ்டிராவோட சிக்கன் 65 மசாலாவை போடுங்க. அதுவாவது இருக்கு. இதை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இன்னொன்று கொஞ்சோண்டு இந்த சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இந்த சில்லி பவுடர் எவ்வளோ காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும். முதல்ல பொரிக்கணும். அதெல்லாம் மிஸ் பண்ணி சும்மா போட்டு பொரிச்சுறேன். எடுத்துட்டேன். இப்படி நல்லா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட வரைச்சிக்கலாம். ஆனால் நாங்கள் கை வச்சு வரைச்சினா கொஞ்சம் அழகாக வரும். ஸ்பூன் வச்சுடும். ஓகே, ஏதாவது ஒன்று வச்சுருங்க. கண்ணு வச்சு எரியும். அப்படியே மூக்கில் போயிடும். அச்சும் இருக்கும். நான் பாருங்க, மசாலாவை அம்மா எடுத்து திங்குறாங்க. கொஞ்சம் தேவையாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. பொரிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். இவ்வளோத்துக்கு எடுத்துக்கோங்க. இவ்வளோத்துக்கு நம்ம கை சைஸ் அவ்வளோ இவ்வளோத்துக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, உப்பு ஒரு நாளுக்கு போட்டுட்டே இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கை கழுவிடுங்க. அப்படின்னா கையை கழுவுங்க. எல்லாத்தையும் கழுவி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வைக்கணும். நல்லா ஆசிடுங்க. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுக்கோங்க. ஆனால் எண்ணெய் வந்து ஜங்க் ஃபுட் ஆயிரும். சேர்ந்து ஜங்க் ஃபுட் மொத்த எண்ணெய் எங்கள் அம்மா ஊற்றிட்டாங்க. இவ்வளோத்துக்கு எண்ணெய். அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை எண்ணெய் சூடானதுக்கப்புறம்
என்ன பேடு அதனால 2 யூஸ் பண்ணால் பேடு தான் கிடைக்கும். குட் ப்ளஸ் பேட். பேட் இது தெரிக்குது. தெரிக்குது தெரிஞ்சுலாம் ஓடிங்க. இதுல அப்படியே தெரிச்சு சூடாக இருக்கு. அகைன் இதே மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இது எப்படி செஞ்சோம் அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி தேவையாக உப்பு போடணும். என்னைக்குமே உப்பு இருக்குமா? ஒரு வாட்டி தான் உப்பு போடணும். கொஞ்சம் இருந்தாலும் ஆமாம். அப்படி நம்ம வேக வச்சோம்ல அப்போ வந்து உப்பு போட்டாச்சு. அப்புறம் மசாலா போடும்போது லைட்டாக உப்பு போட்டாச்சு. இப்போ எவ்வளோ உப்பு? தேவையான உப்பு. இதுதான் எச்சு வருது. இது இப்போ போட்டுமா அதுதான் எச்சு வருது அழகா. ஓகே பாய் பாய். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ நைட்டு இன்னைக்கு எனக்கு என்ன சாப்பாடு தான்? சோறு, வெறும் குழம்பு, காலிஃப்ளவர் பொரிச்சி, இன்னொன்று இந்த கிர்னி பழம். ஓகே பாய். நாங்கள் சாப்பிட போகிறோம். 4 திங்ஸ். குட் நைட்.